அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரிராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாமக்கோல் பிரசனம். அதாவது பலன்கள் சொல்கிறதுக்கு எண்ணற்ற முறைகள் இருந்தாலும் நம்ம அந்த ஜாமக்கோல் பிரசனம் மூலயமா ஒருத்தரோட கேள்விக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். நேற்று 1/1/2025 11:18க்கு இந்த நேரம் நம்மள்ட்ட கேள்வி நம்ம கிளைண்ட் கேட்டது நாங்கள் ஒரு கடன் வாங்கலாம் இருக்கோம், அதாவது ப்ரைவேட் பேங்க்கில் கடன் வாங்கலாம் இருக்கோம், அந்த கடனை வாங்கி தொழில் செய்யலாம்னு இருக்கோம், அந்த கடன் வாங்கி என்னால் கட்ட முடியுமா, அந்த தொழிலில் வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. சரிங்க, அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போட்டாச்சு. அதாவது உதயம் ரிஷப உதயம், உதயத்துலேருந்து 6 3ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப அவங்க முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது கரெக்டு தான். உதயத்தை நோக்கி சந்திரன் 3ஆம் அதிபதி சந்திரன் வர்றாரு, 6 இடத்தை நோக்கி சனி பகவான் அப்படிங்கிறப்ப தொழில்காரகனை 6 இடத்தை நோக்கி வர்றாரு அப்படிங்கிறப்ப அவங்க கேள்வி சரிதான். அப்போது உதயம் 6 3ங்கிறது அவங்க முயற்சி அப்படிங்கிறத காமிக்குது. தொழிலும் சனி பகவான் வர்றதுனால தொழிலை பற்றி அவங்க கேள்வி கரெக்டு தான். சரிங்க, உதயத்தை நோக்கி 3ஆம் அதிபதி சந்திரன் வர்றதுனால சந்திரன் வேகமாக செயல்படக்கூடிய கிரகம் அப்படிங்கிறப்ப இந்த செயல் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது தான். சரி, இதை அவங்க சரியாக முறையில் கட்டிடுவாங்களா அப்படின்னு அவங்க கேள்வி. அப்போ உதயாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 1/6 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சத்தில் இருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் இங்கே அந்த 5ஆம் அதிபதி 2/5 கூடியவர் புதன் 6ல். அப்போ இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது தான். இப்போ இதே சுக்கிரன் நீச்சத்தில் இருந்தால் அவங்களால கட்ட முடியாது, கடன் வாங்கினா கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த சுக்கிரனும் புதனும் ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் எல்லாம் அடுத்த முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை வேறு பேங்க்குக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கி கட்டிடுவீங்க, தொழில் வளர்ச்சியாகும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது. கவிப்பு எந்த பாவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தில். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் விரயங்கள், கொஞ்சம் அந்த பணத்தை வாங்கி விரயம் எதுவும் பண்ணாமல் நீங்கள் தொழிலில் ஈடுபடுங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை கவிக்கிறதுனால சூரியனை கவிக்கிறாரு அப்படிங்கிறப்ப சூரியன் இந்த உதயத்துக்கு 4ஆம் அதிபதி. அப்போ இவங்க வீடு சம்மந்தப்பட்ட கேள்வியோ, இல்லை அரசு பேங்க்கில் அப்படி சம்மந்தப்பட்ட கேள்வியோ, இல்லை மாமனார் இப்படி சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருந்தால் அவங்க அந்த காரியம் செயல்படாது அப்படின்னு சொல்லலாம். அவங்க கேட்டது ப்ரைவேட் பேங்க்கில் தான் அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுபோல் உங்களுக்கும் பிரச்சனை தேவைப்படுறப்ப நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா விதமான கேள்விக்கும் எங்களால் பதில் சொல்ல முடியும். என்னோடய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9940318553. நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரிராஜ், ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட நிலையம். நன்றி.